எவ்வளவு ஆணவம் மக்களுக்கு ஆலயத்தின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் என் மீது உள்ள பயம் போய்விடும் என்பதற்காக இந்த ஊரணி பொங்கல் ஊரே ஒரே அழியாக சென்று பொங்கல் வைப்பதுதான் ஊரணி பொங்கல். ஏண்டா எனக்கு எதிரா ஒரு புல் முளைக்கிறது என்றால் ஒரு புரட்சி கூட்டம் உருவாகிறது என்றால் விடலாமா? காஞ்சு போடுறோமா, மாவா போடுறோமா, வீடா போடுறோமா, இப்ப புதுசா வந்து கஞ்சா கூட வச்சுன்னா எவ்வளவு ஒரு நெஞ்சில ஒரு இரும்புல ஆப்பு இருந்தா இரும்புல ஆப்பு கிடையாது. கட்டி பேசாத கொட்டை மேல ஏறி போகுது. இவர்கள் எங்கு சென்றாலும் இருப்பினும் இவர்களை பின்தொடர்ந்து செல்வோம். எங்கு போறாங்க பார்ப்போம். பிறகு நடப்பது என்ன? அந்த மந்திரி ரொம்ப நல்லவர் தெரியுமா? அந்த நாட்டுக்கு போய் வேலை செய்யலாமா? இது எப்படி இந்த முட்டை துணி இருக்க கூடாது, செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். பாதி பாலைவனமாகவும் அடிஞ்சு போய் கிடக்கு அம்மாட்டா மீதி விளைநிலங்களாகவும் காட்சியளிக்கிறது. இந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய பார்க்கும்போதே விளைநிலங்களாக மாற்ற வேண்டும். ஆமாங்க, விளைநிலங்களாக இருக்கக்கூடியதை அறுவடை செய்ய வேண்டும். இந்த முட்டத்தூரில் இருக்கக்கூடிய பரதேசி நாய்கள் எனக்கு பயந்து இந்த முட்டத்தூர் கிராமத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். எப்படி வாழ்வது தெரியாமல்
மனம் சஞ்சலமாக இருப்பது. ஆமாங்க. தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனை சொல்லக்கூடியதா கணக்கு பண்ணியும் நீயும். அப்படி இருக்கும் பரவாயில்லை. இதற்கு என்ன யோசனை? எப்படி ஆட்கள் வருவார்கள்? இந்த 1000 வேலையிலும் நாம் எப்படி பயிரிடுவது? சீக்கிரமாக சொல்லி பார்க்கலாம்.